ஈரான் மீது மிக கடுமையான 2 வார கால தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் அமெரிக்காவால் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான பின்விளைவுகள் இருக்கும் என்று சொல்லி ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 48 மணி நேரத்துக்குள் மொரோக்கோ நாட்டிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்குள் 60,000 பேர் நுழைந்தமை பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. அதனை அடுத்து செங்கன் வலையமைப்பிலிருந்து ஸ்பெயினை தற்காலிகமாக நீக்கலாமா என்று சொல்லி ஆய்வுகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஈரான் மீது இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு 2 வார காலங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமாக நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டார் என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், ஈரானோட எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தின போதும் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியலை. அமெரிக்கா எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. அப்போ அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான முறையில் விரக்தி அடைந்திருக்கிறார் என்று சொல்லி CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், CNNக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில பெரிய பஞ்சாயத்து போய்கொண்டிருக்குது. எனவே இப்போ இறுதியாக வெளியிட்டிருக்கிற செய்தியில் CNN இந்த ஒரு வசனத்தை போட்டிருக்கிறது. நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனாக, அதாவது மிகவும் ஏமாற்றம் அடைந்தவராகவும் அதிருப்தி அடைந்தவராகவும் இருந்தார் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு கட்ட முடியலை. அதே வழியில் சண்டேலையும் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியலை என்று சொல்லி இதுக்குள்ள ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்த போவதாக ட்ரம்ப் ஏனைய அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இதற்கான திட்டத்தை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் வகுத்து கொடுத்திருப்பதாகவும் தன்னுடைய அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதுக்கிடையில் இந்த வார இறுதியில், அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை அல்லது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 14 நாட்கள் யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவலும் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிளான் என்னென்று சொன்னால், அதாவது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகத்தினுடைய திட்டம் என்னென்று சொன்னால், அடுத்து வரும் 2 வாரங்களுக்கு ஈரான் மேலே நான்ஸ்டாப் தாக்குதல் நடத்துறது. எல்லா இடமும் பார்த்து பாராமல் சிவில் கட்டமைப்புகள், மின்சார வலையமைப்புகள், எரிவாயு கட்டமைப்புகள் என்று சொல்லி எல்லா இடத்தும் பார்த்து பாராமல் தாக்குதல் நடத்துறது. அதுக்கு பிறகு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும். எனவே இந்த தாக்குதல்களினுடைய நோக்கமே ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பது தான் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். மத்திய கட்டளை பணியகம் அதற்கான திட்டத்தை வகுத்திருக்கு என்று சொல்லி. எனவே இப்படி கடுமையாக தாக்கினால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லை. அமெரிக்கா தாக்கினதால ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனது, ஈரான் பயந்து போய் பேச்சுவார்த்தைக்கு போனது என்று சொல்லி இதுக்கு முதல் அதுக்கு முன்னுதாரணமே இல்லை. இதுக்கு முதல் அது நடந்ததே இல்லை. எனவே இப்போ கூட அது நடக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டி இருக்குது. இதுக்கிடையில் தெற்கு ஈரானில் மிக முக்கியமான ஒரு மலைத்தொடர் ஒன்று இருக்குது, பிக்சாக்ஸ் என்று சொல்லி. அந்த மலைத்தொடரில் தான் ஈரானுடைய முக்கியமான அணுகுண்டுகள், அணு ஆராய்ச்சி மையங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எனவே அந்த மலை பிராந்தியத்தை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துகிற ஒரு திட்டத்தை போன கிழமையே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். எனவே இந்த 14 நாட்கள் போரில் ஒருவேளை அதுவும் இருக்கலாம், அந்த பகுதிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த செய்திகள் இப்போ அரசல் புரசலாக செய்திகள் அடிபட்டு கொண்டது. நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை பல ஊடகங்களில் இந்த செய்திகள் வந்திருந்தது. அப்ப இந்த ஊகங்களுக்கு ஈரான் உடனடியாக ஒரு பதிலடி ஒன்றை வழங்கி இருக்கிறது. என்று சொன்னா, அமெரிக்கா எங்களை தாக்குமாக இருந்தால், எங்களுடைய சிவில் கட்டமைப்புகள் மற்ற இடங்களை தாக்குமாக இருந்தால் அதற்கான விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும். அதற்கு ஈரான் ஏற்கனவே தயாராகவே இருக்கிறது என்று சொல்லி ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த எச்சரிக்கையை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறது. எனவே மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் உருவாகுவது வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வழியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானினுடைய எரிபொருள் கட்டமைப்புகள் இருக்குதானே, அதனை தாக்குவதற்கு தயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா உடனடியாக ஈரான் என்ன செய்யும், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மேலே, அதாவது ஈரானில் என்ன இடம் தாக்கப்படுதோ, அதாவது இப்போ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படுதுன்னு சொன்னால், அங்கால மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளினுடைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படும் என்றது எங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பாலம் தாக்கப்பட்டால் அங்கே ஒரு பாலம் தாக்கப்படுது.
நாடுகளும். எனவே அதை நெச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தயங்குகிறார். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளையும் வந்து பாதுகாக்கத்தானே வேணும். எனவே அதுக்காக தயங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் இந்த தாக்குதலில் வந்து 14 நாட்கள் யுத்தம் இருக்குத்தானே, அது நடக்குமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் இதோட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எத்தனையோ தடவை கடுமையாக தாக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து கைவிடப்பட்ட சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஒரு 14 நாட்கள் போர் நடக்குமாக இருந்தால் அதில் இஸ்ரேலினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே நடத்தப்படுற எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் வந்து பங்கெடுக்கையில் தனியாக அமெரிக்கா மட்டும்தான் தாக்கி கொண்டு வருது. எனவே இந்த போரில் வந்து இஸ்ரேல் கலந்து கொள்ளுமா என இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸை வந்து கேட்டது. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார், எங்களுக்கு தாக்கத்தான் விருப்பம், ஈரானினுடைய சகல கட்டமைப்புகளையும் தாக்குவதை நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அமெரிக்கா அதற்கு அனுமதி வழங்கவில்லை, அதனால் எங்களால் தாக்க முடியவில்லை, இருந்தாலும் ஈரானினுடைய சகல கட்டமைப்புகளையும் தாக்கவே நாங்கள் விரும்புகிறோம், இஸ்ரேல் விரும்புகிறது என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே அது ஒரு பக்கம் இருக்க, மற்ற பக்கம் ஈரானில் இருந்து இன்னும் ஒரு எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்று சொன்னால் இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய எச்சரிக்கை இருக்குதானே, அதில் இன்னும் ஒரு வசனமும் போடப்பட்டிருக்கிறது. எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் ஹோமுஸ் நீரிணை உள்ளிட்ட ஏனைய நீரிணைகளும் மூடப்படும் என்று சொல்லி அதில் ஒரு வசனம் இருக்குது. இப்போ ஹோமுஸ் நீரிணை எங்களுக்கு தெரியும், அதை தவிர இன்னும் ஒரு நீரிணை தான் இருக்குது, பப் அல் மந்தப், அந்த நீரிணை இருக்குது. அதை விட இன்னும் நீரிணைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனவே ஈரான் வந்து என்னென்ன பிளான் வச்சிருக்குது, எந்தெந்த நீரிணைகளை வந்து மூடப்போகுதுன்னு சொல்லி தெரியலை. அது சர்வதேச ரீதியாக வந்து மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியையும் எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டையும் வந்து உருவாக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த 14 நாட்கள் போரை ஆரம்பிக்க போகின்றாரா? சொன்னபடியே இந்த வார இறுதியில் இன்று சனிக்கிழமை அந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுமா அல்லது அவை ஒத்திவைக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மொரோக்கோ நாட்டினுடைய எல்லையை கடந்து ஸ்பெயினினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய சியோட்டா நகரத்துக்குள் 60,000 பேர் நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து 48 மணி நேரத்துக்குள்ள வந்து பெற்றும் எண்ணிக்கையில் வந்து மக்கள், அதுவும் குடும்பமாக வந்தது வந்து பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஒரே தடவையில் வந்து இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து எல்லை தாண்டி போனது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து மொரோக்கோ அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கியது, மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கியது என்று சொல்லி மேற்கு நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய டெலிகிராஃப் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் பேர் வரலாம், அது களவாக வரலாம், ஆனால் இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வெறினம் 60,000 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மொரோக்கோ நாட்டு போலீஸுக்கு தெரியாமலோ அல்லது அரசாங்கத்துக்கு தெரியாமலோ அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக வந்து மொரோக்கோலிருந்து ஸ்பெயினுக்குள்ளே வந்து நுழைய விடாமல் தடுக்கிறது 2 நாடுகளினுடைய பொறுப்பு. 2 நாடுகளும் அதுக்கான ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து இவ்வளோ பெருந்தொகையான மக்கள் வந்து நுழைஞ்சது, அதுவும் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு எல்லாம் நீந்தி கொண்டு வந்து அதில் இதுவரைக்கும் 57 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லை கடக்கும் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாகவும் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 57 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்போ மொரோக்கோ நாடு ஏன் இதை வேணுமென்றே அனுமதித்தது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், கிட்டடியில் வந்து ஸ்பெயினும் அல்ஜீரியாவும் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டார்கள். எரிவாயு ஒப்பந்தம், இயற்கை எரிவாயு ஒப்பந்தம். அதாவது ஸ்பெயின் நாட்டுக்கு தேவையான சகல இயற்கை எரிவாயுவை வந்து அல்ஜீரியாவிலிருந்து கொள்வனவு செய்வது என்று சொல்லி ஸ்பெயின் வந்து ஒப்பந்தம் போட்டதாம். எனவே எங்களுடைய போட்டி நாட்டோட நீங்கள் எப்படி ஒப்பந்தம் செய்வீங்கள், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் செய்வீங்கள்னு சொல்லி அந்த கோபத்தில் தான் மொரோக்கோ வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக, ஒரு பிரஷர் ஒன்றை கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த எல்லை தாண்டி சென்ற மக்கள் வந்து ஏராளமான வாகனங்களில் ஏற்றி வரப்பட்டு எல்லையில் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஏற்பாட்டை செய்தது யார், அந்த வாகன ஒழுங்குகளை செய்தது யார், இதெல்லாமே வந்து மொரோக்கோ அரசாங்கத்தினுடைய வேலைதானா என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து ஸ்பெயின் நாட்டை வந்து செங்கன் வலையமைப்பிலிருந்து, உங்களுக்கு தெரியும் செங்கன் என்று சொன்னால் செங்கன் நாடுகளுக்குள்ள வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு செக்கிங் கிடையாது, எல்லை சோதனை எல்லாம் கிடையாது, போக வேண்டிய பேசாமல். எனவே அந்த செங்கன் வலையமைப்பிலிருந்து ஸ்பெயினை வந்து தற்காலிகமாக நீக்குவது என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் இந்த கேப்பை பயன்படுத்தி ஏனைய நாடுகளுக்கும் போகலாம் தானே, இந்த 60,000 பேரில் கொஞ்சம் பேர் ஏனைய நாடுகளுக்கும் போகலாம் தானே. எனவே அதை தடுக்கும் விதமாக செங்கன் அமைப்பிலிருந்து ஸ்பெயினை வந்து நீக்கலாமா, தற்காலிகமாக நீக்கலாமா என்று சொல்லி இப்போ ஆலோசனைகள்
இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமாக எந்த முடிவுமே எடுக்கல. அதே வேளையில் மொரோக்கோவினுடைய பங்களிப்பு இதில் இருக்கின்றத ஸ்பெயின் அரசாங்கம் தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் அப்படி குற்றச்சாட்டு வைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் வெறும் 48 மணி நேரத்தில் 60,000 பேருக்கு கிட்ட எல்லை தாண்டி சென்றமை பெரும் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.